வந்து அஸ்வினி நட்சத்திரம். இப்ப நம்ம மேசத்துல அஸ்வினி, பரணி, ரோகிணி இருக்கு. அஸ்வினி நம்ம வந்து மேச ராசிக்காரர்கள். அப்போ இப்ப இதுல ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 ராசிகள் இருக்கு. ஆனா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நம்மளுக்கு மெயினான விஷயங்கள் நட்சத்திர பலம் அதிகமாக வேணும். அப்ப இந்த நட்சத்திர பலங்கள் இருக்கும்போது மேச ராசி அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3மே மேசத்துல வந்துடும். அப்ப இந்த 3 ராசிக்காரர்களுமே உங்களுக்கு இந்த மேச ராசிக்காரர்கள் பலமா இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப மேசராசியில அஸ்வினி நட்சத்திரம், மேசராசியில வந்து இப்ப அஸ்வினி பரணி நட்சத்திரம், மேசராசியில கார்த்திகை நட்சத்திரம். இந்த மாதிரி வரும்போது மேசராசிக்காரர்கள் ரொம்ப பலமாக இருப்பார்கள். ஓகே, சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுத்தது பரணி நட்சத்திரம். எத்தனை பேர் பரணி நட்சத்திரம் கமெண்ட் பண்ணுங்க. திருவாதிரை அடுத்து வருது. 27 நட்சத்திரத்துக்கு நாங்க சொல்றோம். இப்ப பரணி நட்சத்திரத்துக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நட்சத்திரம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நட்சத்திர தனி பரிகாரம்னு சொல்லிடுவாங்க. வீடியோவை மறக்காம டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. என்ன சார் இன்னைக்கு சீக்கிரமாக லைவ்? ஆமாங்க, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் லைவ் தான். நிறைய பேருக்கு தான் வந்துட்டு இருக்கீங்க. வீடியோவை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு நம்ம வந்துட்டோம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான கோயில்கள். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான தானங்கள் என்ன, அவர்களுடைய கற்ப விருட்சம் என்ன, அவர் யாருக்கு தானம் பண்ணணும், சரிங்களா? சரி, இந்த பரணி அப்படிங்கிற நட்சத்திரம், பரணி நட்சத்திரங்கள் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க பரணி வந்து தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் அவங்க கிட்டதான் இருக்கும். அப்ப அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது. அப்போ ஒரு குடும்பத்தை வந்து தாங்கி நிறுத்துறது, ஒரு குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கக்கூடியது, லேட்டான திருமணம் பண்ணி தன் குடும்பத்தை காப்பாத்து. நம்ம லேட்டா அண்ணன் தம்பிக்காக விட்டு கொடுத்துருவோம், அக்கா தங்கச்சிக்காக விட்டு கொடுப்போம். லேட்டான திருமணமும் இந்த மூல நட்சத்திரம் மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கும் உண்டு. அப்ப இந்த நட்சத்திரங்கள் சில விஷயங்கள்ல சிக்கிக்குவாங்க. அப்ப இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்க பலம் பெறணும் அப்படின்னா நம்ம சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகள்ல நீங்க வந்து அப்படியே ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீங்க சீக்கிரமே இந்த வாழும் காலங்கள்ல நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம். எதுலயும் நம்மளுக்கு லேட் அப்படிங்கிறது நடக்காது. ஓகேங்களா? சரி, இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீலி புரியுதுங்களா? நீலி வனநாதர் கோயில் திருப்பைஞ்சிலிங்கிற இடத்துல இருக்கு. நீலி வனநாதர் கோயில், புரியுதுங்களா? கோயில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நெய் சாதம், நெய்யால செய்த சாதம், நெய் சாதம். அந்த கோயில் வந்து திருப்பைஞ்சியில் இருக்கு. சாதம் வந்து நெய் சாதம். நெய் வந்து இல்லாத ஒரு கோயில் அபிஷேகமே கிடையாது. நெய் வாசம் இல்லாத ஒரு நெய்வேத்தியம் கிடையாது. நெய் இல்லாத ஒரு கோயில் விளக்குகள் கிடையாது. எல்லாமே வந்து நெய் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்ப இந்த நெய் சாதம் நீங்க போடும்போது உங்களுடைய காமதேனுவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா காமதேனுல அனைத்து தெய்வங்களுமே குடியிருக்கு. அப்ப காமதேனுவோடைய ஆசீர்வாதம் கிடைத்தாலே ஒவ்வொரு விதமான ஒரு பிரார்த்தனை பண்ண வேண்டாம், அனைத்து செல்வங்களும் நம்மளுக்கு, அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் கிடைச்சிடும். அப்ப நெய் சாதம் நம்மளுக்கு நெய்வேத்தியமா இந்த கோயில தான் இதை கொடுக்கணும். அதனால வச்சுக்கோங்க, இந்த கோயில தான் இதை கொடுக்கணும். வீட்டுல செய்ய வேண்டியது வேற. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாருக்கு நம்ம தானம் கொடுக்கணும்? நம்ம வந்து சொல்லியிருக்கோம் யாருக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தானம் கொடுக்கணும். அப்ப இந்த தானம் கொடுக்க வேண்டிய நட்சத்திரம் யாருக்குன்னா, சமையல் செய்யறாங்க இல்லையா, சமையல் வேலை, கூலி வேலையெல்லாம் பண்றாங்க இல்லையா. ஏன்னா
இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தலைமேல் ரொம்ப பொறுப்பு அதிகம். அப்போ தலைக்கு மேல வச்சு கனமா வந்து கூலி வேலை செய்யறவங்க, சமையல் வேலை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு தானம் உங்களால் முடிஞ்ச அந்த குழந்தைகளுக்கு ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு விஷயங்கள் பண்ணலாம். நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கே நீங்க சேலை, வேஷ்டி, சட்டை, இல்ல பழைய கூலி வேலைக்கு என்ன பொருட்கள் வேணும். இப்ப மம்முட்டி இருக்கு, இல்ல கடப்பாக்கல் இருக்கு, கடப்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது மிக மிக நல்லது. அப்போ சமையல்காரர்களுக்கும் கூலி வேலை செய்யறவர்கள். அடுத்தது வெட்டியான். வெட்டியானா என்னங்க? நம்ம பிணம் எரிக்கக்கூடிய வேலை செய்பவர்கள் வெட்டியான். அவர்களுக்கு நீங்க செய்யும் போது இந்த உலகத்துல இந்த நம்ம எடுத்த பிறவியில எத்தனை கர்மாக்கள் இருக்கோ அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். நீங்க எதுலையெல்லாம் சிக்கி நீங்க வந்து வெளியில வரணும்னு சிக்காம வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல எல்லாம் சிக்கிப்பீங்க. அதுல இருந்து ஈஸியா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கூலி வேலை செய்யறவங்களுக்கும் வெட்டியான் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. ஒரு முறைக்கு ஒரு 2 முறை, ஒரு 9 முறையாவது பண்ணிட்டு வாங்க. ஆனா நீங்க ஒரு முறை பண்ற பலனே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது யாருக்கு நீங்க அடுத்த பெயர் உள்ளவங்க, பூக்கள் பெயர் இருக்கு இல்லையா? பூ பெயர், பூந்தவல்லி, பூங்கோதை, இந்த மாதிரி பூக்கள் பெயரும் சாமி பேரு அம்மன், துர்கா, பரமேஸ்வரி, இந்த மாதிரி அம்மன் பெயர் உடையவர்களுக்கும் நீங்க தானங்கள் கொடுக்கலாம். அவங்கள நீங்க பக்கத்துல வச்சிருந்தாலும், பூக்கள் பெயர் கொண்டவர்களை பக்கத்துல வைத்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கற்பக விருட்சம் அதற்கு போயிடலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்து என்னுடைய நம்பர் வந்து 9944555797. கவனமா பாருங்க. ஒவ்வொரு நம்ம விஷயத்தையும் அற்புதமா இருக்கணும்னு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மக்களுக்கும் இது யூஸ் ஆகணும் அப்படின்னு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு கற்பக விருட்சம். நெல்லி மரம். நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? நெல்லி மரம். சரி, இந்த நெல்லி மரம் சின்ன நெல்லிக்காவா பெரிய நெல்லிக்காவான்னு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நெல்லி மரம் அப்படிங்கிறது வந்து பெரிய நெல்லி, மலை நெல்லி. புரியுதுங்களா? நம்ம நாட்டு சின்ன சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லின்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. பெரிய நெல்லிக்காவுடைய மரத்தை செடியா நீங்க வாங்கிக்கணும். இந்த நெல்லி மரம் என்னது, எவ்வளோ வரலாறுகள் இருக்கு இல்லையா? ஔவையார் வந்து அதியமானுக்கு கொடுத்தது, இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கு. காயக்கல்பத்துல அது முதலிடம் இருக்கு. காயக்கல்பத்துல நெல்லிக்காய் இல்லாத ஒரு இது இல்ல, லேகியத்துல நெல்லிக்காய் இல்லாதது கிடையாது. நம்ம ஆயிலை நீடிக்கணும்னா நெல்லிக்காய் வேணும். இப்படி நெல்லி மரத்தை நீங்க ப்ரேயர் பண்ணி அதனுடைய வேரை நீங்க உங்களுடைய பூஜை ஏரியில வைத்து தினம்தோறும் அதுக்கு ஒரு ப்ரேயர் கொடுத்து நீங்க நல்லா ப்ரே பண்ணிட்டு வர வர கற்பக விருட்சமாகவே உங்களுக்கு அது மாறி அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ ரகசியம், தெய்வ பொருள், அதிசய பொருள்னே நீங்க வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த நெல்லி மரத்தை நான் சொல்ற முறைப்படி நீங்க காப்பு கட்டி வச்சுக்கணும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா கமெண்ட் கொடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க என்ன டவுட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்தது நம்ம போயிடலாமா?